வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு சாரல் மழையும் நள்ளிரவு முதல் மிதமான மழையும் பெய்தது. குறிப்பாக கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 2 தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. கூடலூரில் இரவு பெய்த கனமழைக்கு கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை துறையினர் JCB இயந்திரங்கள் மூலம் இரவோடு இரவாக மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சீர் செய்தனர். கூடலூர் தொரப்பள்ளி அருகே பெய்த மழைக்கு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருவயல் மற்றும் குனில் வயல் கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி வெள்ளக்காடாக மாறியது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இருவயல் கிராமத்தில் கனமழைக்கு சாலையில் மரங்கள் சாய்ந்த நிலையில் பொதுமக்கள் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மஞ்சூர் செல்லும் முக்கிய சாலையில் காற்றின் காரணமாக ராட்சத மரம் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை, சின்னக்கலார் மற்றும் அக்காமலை பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்த நிலையில் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நீர்நிலைகளில் குளிக்கவோ கரையை கடக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. கனமழை எதிரொலியால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்தது. வால்பாறை, தலைநகர் எஸ்டேட், சண்முகா எஸ்டேட், அட்டக்கட்டி போன்ற பகுதிகளில் பெய்த கனமழை எதிரொலியாக ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பு வேலியை உடைத்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. கோவை மாவட்டம் சிறுவாணி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் பெய்த தொடர் மழைக்கு கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்லாத வண்ணம் நுழைவு வாயிலில் தடுப்புகள் அமைத்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே உள்ள சிக்னல் கம்பம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்த விபத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயமடைந்தார். நெல்லை களக்காடு தலையணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக அடிவாரத்தில் உள்ள களக்காடு தலையணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.